Hello students, good morning. 10th கானது ஃபர்ஸ்ட் மிட்டம் கான போர்ஷனும் பார்க்க போகிறோம், ஸ்டடி பிளானும் பார்க்க போகிறோம். இது ரெண்டும் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும். நான் மார்னிங் வீடியோ போடலான்னு உட்காஞ்ச உடனே சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் சாப்டர் 2க்கான இம்பார்ட்டன்ட் தான் போடலான்னு உட்காஞ்சேன். ஆனால் அதுக்கப்புறம் யோசிக்கும் போது இந்த பிள்ளைங்க என்னதான் நம்ம இம்பார்ட்டன்ட் சொன்னாலும் கண்டிப்பாக படிக்க போகிறது இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு மிட்டம் போர்ஷனை சொல்லிட்டு ஸ்டடி பிளான் கொடுக்கும் பொழுது தான் அவங்களுக்குள்ள ஒரு திக் ஒரு நிமிடங்களும் ஒரு பொறுப்புணர்ச்சியும், ஆஹா நமக்கு இருக்க டைம் குறைந்தபட்சம் தான் இருக்கு, நம்ம இதை முடிக்கணும் அப்படின்ற ஒரு கடமை உணர்வும் உங்களுக்குள்ள வரும் அப்படின்னு முடிவு பண்ணி ஸோ இம்மிடியட்டா ஃபர்ஸ்ட் மிட்டம்கான போர்ஷனையும் அதுக்கான ஸ்டடி பிளானையும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ ஸ்டடி பிளான் என்னன்னு பார்ப்போம், மிட்டம் போர்ஷன் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டம் போர்ஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டடி பிளான் பார்த்துருவோம். 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் சிலபஸ் பாருங்க. தமிழ் இயல்ல ஃபர்ஸ்ட் இயல், செகண்ட் இயல், தேர்ட் இயல். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயல் செகண்ட் இயல் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஃபுல்லாக வந்துடும், சரிங்களா? ஸோ செகண்ட் இயல் முடிச்சுட்டு உங்களுக்கு தேர்ட் இயல் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல தேர்ட் இயல் கொடுப்பாங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல 2 இயல் மட்டும்தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் உங்களுக்கு தேர்ட் இயலுமே நான் இம்பார்ட்டன்ட் சொல்லிடுறேன். ஏன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல தேர்ட் இயல் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 யூனிட் 2 இந்த 2 யூனிட்மே ஃபுல்லாக வந்துடும். அதுக்கு அடுத்தது மேக்ஸில் சாப்டர் 1 ஃபுல்லாக வந்துடும், சாப்டர் 2வும் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. சாப்டர் 3 அல்ஜிப்ராவில் பார்த்தீங்கன்னா 3.1 3.2 3.3 இந்த 3 எக்ஸசைஸ் மட்டும் வரும். அதே மாதிரி 4th சாப்டரில் எக்ஸசைஸ் 4.1ம் 4.2 மட்டும் கேட்பாங்க, ஓகேங்களா? அடுத்து சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் வரும், கெமிஸ்ட்ரியில் 7th லெசன் 8th லெசன், பயாலஜியில் 12th லெசன் 13th லெசன் 14th லெசன் 15th லெசன், சோஷியல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் தேர்ட் லெசன், ஜியாகிரஃபியில் ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் தேர்ட் லெசன், சிவிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன், எக்கனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன். என்னடா இது பார்க்கும்போதே இவ்வளோ போர்ஷன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். டோட்டலாக எவ்வளோ ஆச்சு? 10 லெசன் இருக்கு, சரிங்களா? சோஷியலில் ஹிஸ்ட்ரியில் 3, ஜியாகிரஃபியில் 3, இதுவே 6, சிவிக்ஸில் 2, எக்கனாமிக்ஸில் 2, இது ஒரு 4. ஸோ 10 லெசன் சோஷியலில். அதே மாதிரி சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 4 + 2 + 2 ஸோ 8 லெசன் இருக்கு, சரிங்களா? ஸோ போர்ஷன் நிறைய இருக்கு. எப்படி படிக்கிறது அப்படின்றது நான் ஒரு ஸ்டடி பிளான் கொடுக்குறேன். கொடுக்கக்கூடிய ஸ்டடி பிளான் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ச்சியாக நம்ம என்னென்ன எப்படி படிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு பிளான் கொடுக்குறேன். வாங்க ஸ்டடி பிளான் என்னன்னு பார்த்துருவோம். 10th பொறுத்த வரையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை இந்த 2 மந்த்து தான் ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு படிக்கக்கூடிய டைம். ஏன்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் வந்துடும். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் முடிஞ்சதுன்னா செப்டம்பர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் கழிச்சு செப்டம்பரில் குவார்ட்டர்லி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பரில் ஒரு செகண்ட் மிட்டம் வந்துடும், டிசம்பரில் ஆஃப் இயர்லி வந்துடும். ஸோ ஆஃப் இயர்லி எக்ஸாம் அப்படின்னாவே அங்கேயே உங்களுக்கு ஃபுல் போர்ஷன் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க, ஆஃப் போர்ஷன் கிடையாது. ஸோ 9th வரையும் படித்தது வேற, 10th நீங்கள் ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸு அப்படின்ட்டு நம்ம அட்டன் பண்ணுற எக்ஸாமே ஃபுல் போர்ஷனை தான் படிக்க போகிறோம். ஸோ எவ்வளோ மாதம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுசாக உங்களுக்கு படிக்கக்கூடியதுக்கு ஒரு 5 மந்த்து தான் இருக்குது. ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர், நவம்பர்லேயே உங்களுக்கு ப்ரீ ஆஃப் இயர்லி ஒரு சில ஸ்கூலில் வச்சுருவாங்க, ஒரு சில ஸ்கூலில் செகண்ட் மிட்டம் அப்படின்னு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச வரையும் இந்த 5 to 6 மந்த்ஸ்க்குள்ளே இந்த மே மந்தில் ஒரு 10 days இருக்குது, இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர்லேயும் கொஞ்சம் படிக்க முடியும். ஸோ இந்த மந்த்தையும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு 5 to 6 மந்த்தில் நீங்கள் எப்படி பிளான் பண்ணி அழகாக படிக்கிறீங்களோ அதுதான் உங்களோட பப்ளிக் மார்க்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு 10th சீரியஸ்னஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. 10th சீரியஸ்னஸ் தெரியல அப்படின்னா கல்வி விஜி சேனலில் இப்போ ரீசண்டாக லாஸ்ட்டாக ரீவேல்யூஷனுக்காக ஒரு 4 to 5 வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதோட கமெண்ட்டில் போய் பாருங்கள் எவ்வளோ பிள்ளைங்க கதறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்டிங்கில் கரெக்டாக படிச்சிட்டோம் அப்படின்னா எதுக்குமே நம்ம பயப்பட வேண்டாம். கரெக்டாக படிக்காமல் நேரத்தை வீணடிச்சுட்டு கடைசி நிமிஷங்களில் படிச்சுட்டு ஒரு பதட்டத்தோடு போய் எழுதும் பொழுது தெரிஞ்சதும் மறந்துட்டு
ஸோ நம்மளோட மார்க்கே இழந்து அவங்க பரிதவிக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த நிலைமை வேறு எந்த குழந்தைங்களுக்கும் வரக்கூடாது. இது ஒவ்வொரு வருடமுமே வந்து என்னோட கோச்சிங் சென்டரில் இருக்க பிள்ளைங்களுக்கும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி யூடியூப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து 4 to 5 இயர்ஸாக வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ எல்லா பிள்ளைங்களுக்கும் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து யாரும் அதை கேட்குறது கிடையாது. ஆனால் இந்த பேட்ச் நல்ல ஒரு திறமையாக படிப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள்லாம் டேலண்டான பேட்சா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வீடியோ பார்க்குறீங்க, யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் மிட் டேர்மில் டார்கெட் அச்சீவ் பண்ண போகிறீங்க, டார்கெட் அச்சீவ் பண்ணுறோம், எல்லா மார்க்கையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக வாங்குகிறோம், ஒரு கொஷின் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் அட்டன் பண்ணுறோம். இன்சைட்லேருந்து கேட்டாலும் சரி, புக் பேக்லேருந்து கேட்டாலும் சரி, எப்படி கேட்டாலும் நம்ம கொஷின் அட்டன் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு படிக்கக்கூடியது நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்கிறது பெஸ்ட் ஐடியாவா, இல்லை புக் பேக்கில் இருக்கிறது ஃபுல்லாக படிக்கலாமா அப்படின்னு கேட்டால் என்னோட பர்சனல் ஒப்பீனியன், புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே படிக்கணும். இன்சைடில் இருக்க கொஷின்ஸ் லைன் பை லைன் ரீட் பண்ணி படிக்கணும். இந்த மாதிரி படிக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ வாங்க என்னென்ன லெசன் எப்படி படிக்கலான்னு சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஜூன் ஜூலை 2 மந்த் நடத்துகிற பாடத்தை ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் வந்துடும். ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்போ நம்ம இதை எப்படி படிக்கலாம் அப்படின்னா, நம்ம மே மந்த்து 20லேருந்து உங்களுக்கு பிளான் கொடுத்துருக்கேன். ஸோ 21லேருந்து இந்த மந்தில் ஒரு 10 days எடுத்துக்கோங்க. ஜூன் மந்த் ஒரு 30 days, ஜூலை மந்த் ஒரு 30 days, டோட்டலாக நம்ம கையில் இருக்குது 70 days. இந்த 70 டேவை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஒரு பென் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. அதை நோட் பண்ணிட்டு தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் தமிழுக்கு, தமிழில் உங்களுக்கு 3 இயல் வருது. சரிங்களா? ஸோ 2 இயல் அப்படின்றது ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் தான். ஸோ நீங்கள் 3 இயலுமே ப்ரிப்பேர் பண்ணுறது என்னை பொறுத்தவரையும் பெஸ்ட்டு. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து உங்களுக்கு எவ்வளோ போர்ஷன் சொல்லுவாங்க, நெருக்கத்தில் தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம முன்னையே வந்து ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா அது நமக்கு குவார்ட்டர்லிக்குமே ஈஸியாக இருக்கும். சொன்னது புரியுதுங்களா? ஸோ குவார்ட்டர்லியும் ரொம்ப நாள் ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஆகஸ்ட்டில் எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு மிட் டேர்ம் அப்படின்னா செப்டம்பர்லேயே குவார்ட்டர்லி ஸ்டார்ட் ஆகிடும். செப்டம்பரில் 20ல் குவார்ட்டர்லி ஸ்டார்ட் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. செப்டம்பர் 20 லாஸ்ட் இயர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த வருஷமும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 3rd வீக் போல் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிடும் செப்டம்பர் மந்த்து. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் மிட் டேர்மை கருத்தாக படிச்சிங்கனாவே அது வந்து உங்களுக்கு குவார்ட்டர்லிக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு தமிழில் வந்து உங்களுக்கு 3 இயல் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஒவ்வொரு இயலுக்கும் 4 days எடுக்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் இயலுக்கு ஒரு 4 days, செகண்ட் இயலுக்கு ஒரு 4 days, தேர்ட் இயலுக்கு ஒரு 4 days. ஸோ டோட்டலாக அந்த 3 இயலுக்கு 12 days ஒதுக்கிக்கிறீங்க. புரிஞ்சதுங்களா? நான் வந்து இந்தந்த டேட்டில், இந்தந்த நாளில், இந்தந்த டைமில் இதை படிங்க அப்படின்லாம் பிளான் கொடுக்க மாட்டேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக நான் சொல்லக்கூடியதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பிளான் உங்களோடது. எப்படி படிக்கணும்னு ஐடியா உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் 2 யூனிட் இருக்குது. ஸோ யூனிட் 1, யூனிட் 2. ஸோ இந்த 2 யூனிட்டும் படிக்கிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு 8 days கொடுக்குறேன். ஸோ ஒரு யூனிட்டுக்கு 4 days எடுத்தோம் அப்படின்னா கூட 2 யூனிட்டுக்கு 8 days கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா மேக்ஸு. இங்கிலீஷை பொறுத்தவரை நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். மேக்ஸு, சோஷியல், தமிழ் இதெல்லாம் தான் கொஞ்சம் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டைம் பத்தாது. நான் கொடுத்த பிளானுக்கே டைம் பத்தாது. சரிங்களா? தமிழுக்கு டோட்டலாக 12 days ஆயாச்சு, இங்கிலீஷ்க்கு 8 days. அடுத்து மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நான் 18 days கொடுத்துருக்கேன். என்னப்பா 18 days அப்படின்னு நினைக்க வேண்டாம். சாப்டர் 1க்கு 5 days கொடுத்துருக்கேன். ஏன்னா அதிலே வந்து உங்களுக்கு 1.1, 1.2, 1.3, 1.4, 1.5 உங்களுக்கு 5 எக்ஸசைஸ் இருக்குது. சாப்டர் 1ல் கம்பல்சரி பப்ளிக்கு 2 5 mark கொஷின்ஸ் வரும். 100% 2 5 mark கொஷின் வரணும். அந்த இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்குமே அதே போல் உங்களுக்கு கண்டிப்பாக 2 5 mark கொஷின் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு கேட்டுருவாங்க சாய்ஸில். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி 2 mark கொஷினும் 2 mark கொஷின்ஸும் 5 mark கொஷின்ஸும் கம்பல்சரி உங்களுக்கு சாப்டர் 1லேருந்து 2 சம் கொடுத்துருவாங்க. 1 mark கொஷின்ஸ் நீங்கள் புக் பேக்கில் இருக்கிறது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 8 days கொடுத்துருக்கேன். சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் உங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. 2.8 to 2.9 வரையும் இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் 1 wordsோடு சேர்த்து அப்படின்னா 2.9, 2.10 ஞாபகம் வரல. ஸோ கண்டிப்பாக அதில் லாஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த சம்ஸ் ஆஃப் த சீரீஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். லாஸ்ட்டில் உங்களுக்கு அந்த ஜிபி, ஏபி, சீரீஸ் இதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பப்ளிக்கில் 100% கேட்கக்கூடிய ஒரு சாப்டர் பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டரில் 5 mark கொஷின்ஸ் கண்டிப்பாக 2 கொஷின் கொடுத்துருவாங்க. ஸோ சாப்டர் 1, சாப்டர் 2
ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தாலும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் டாப்பராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த 2 சாப்டரும் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா பப்ளிக்கில் உங்களுக்கு இதிலிருந்தே ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஒரு 30 மார்க்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 5 மார்க் கொஷின்ஸ் வந்துடும். அங்கேயே உங்களுக்கு சாப்டர் 1ல் 2 5 மார்க்ஸ், சாப்டர் 2ல் 2 5 மார்க்ஸ், இங்கே ஒரு 20 மார்க்ஸ். அது போக 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2 2 2 கொஷின் வந்தால் கூட உங்களுக்கு ஒரு 4 மார்க்ஸ், 4 இல்லை ஒரு 6 மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் 1 மார்க் கொஷின்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா ஒரு 30 மார்க்ஸ் கன்ஃபார்ம் வந்துடும். ஸோ சாப்டர் 1 சாப்டர் 2 பக்காவாக ரெடி ஆகிக்கோங்க. அதுக்கு நான் 8 டேஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து சாப்டர் 3ல் வந்து 3.1 3.2 3.3 3 எக்ஸசைஸ் தான். ஸோ இதுக்கு வந்து நான் உங்களுக்கு 3 டேஸ் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா 3.1 மட்டும் தான் கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா 3.2 3.3 அது ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸசைஸ் தான். அதே மாதிரி சாப்டர் 4ல் பார்த்தீங்கன்னா 4.1 4.2 தான், ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ்லேருந்து ஜாமெண்ட்ரிலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. 4.1 4.2ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஷின் 2 மார்க்ஸ் கொஷின்ஸ் 2 கொஷின் கொடுத்து அதில் ஒன்று வந்து நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் சாய்ஸில். ஸோ அழகாக வந்து அதை பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு 2 டேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், சாப்டர் 1க்கு 5 டேஸ், சாப்டர் 2க்கு 8 டேஸ், சாப்டர் 3க்கு 3 டேஸ் கொடுத்துருக்கேன், சாப்டர் 4க்கு 2 டேஸ் கொடுத்துருக்கேன். நல்லா புரிஞ்சுதுங்களா? ஸோ டோட்டலாக எவ்வளோ நாள் ஆச்சு? 18 டேஸ் ஆச்சு. அடுத்து சயின்ஸ் பொறுத்தவரை ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் இந்த 2 லெசன் படிக்கிறதுக்கு உங்களுக்கு 4 டேஸ் கொடுத்துருக்கேன். கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 7th லெசன் 8th லெசன் இந்த 2 லெசனுக்கு 4 டேஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து பயாலஜியில் 12th லெசன் 13th லெசன் 14 15 ஸோ டோட்டலாக 4 லெசன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு லெசனுக்கும் 2 டேஸ் ஒதுக்கணும் அப்படின்னா கூட நம்ம வந்து 8 டேஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பயாலஜிக்கு மட்டும் 8 டேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்க்கு 4 டேஸ், கெமிஸ்ட்ரிக்கு 4 டேஸ், பயாலஜிக்கு 8 டேஸ், டோட்டலாக 16 டேஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து சோஷியல் ஹிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா 3 லெசன். ஸோ 3 லெசனுக்கு 5 டேஸ் கொடுத்துருக்கேன். ஜியாகிரஃபிக்கு 3 லெசனுக்கு 5 டேஸ் கொடுத்துருக்கேன். சிவிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் இது ஒரு 3 டேஸு. எக்கனாமிக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் இது ஒரு 3 டேஸு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 டேஸ் ஆகுது. எது? சோஷியலுக்கு 16 டேஸு. திரும்பவும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சயின்ஸுக்கு 16 டேஸ், சோஷியலுக்கு 16 டேஸ், தமிழுக்கு 12 டேஸ், இங்கிலீஷ்க்கு 8 டேஸ், மேக்ஸுக்கு 18 டேஸ். ஸோ எத்தனை நாள் ஆச்சு மொத்தம் உங்களுக்கு? தமிழில் 12, இங்கிலீஷில் 8, மேக்ஸில் 18, சயின்ஸில் 16, சோஷியலில் 16. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கும் சோஷியலுக்கும் 32 டேஸ். 16 + 16 32 ப்ளஸ் இங்கிலீஷ்க்கு ஒரு 8 அது ஒரு 40, தமிழுக்கு ஒரு 12 52, மேக்ஸுக்கு ஒரு 18. ஸோ 70 டேஸ் ஆகுது. ஸோ 70 டேஸ் அழகாக உங்களுக்கு பிளான் கொடுத்துருக்கேன். ஆனால் நான் சொல்லக்கூடிய டேஸில் நீங்கள் கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஆனால் இதுக்கு நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த பிளானை ஃபாலோ பண்ணணும். இந்த பிளானை வந்து நான் எழுதி ஏன் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா, நான் வார்த்தைகளால் சொல்லும்பொழுது நீங்கள் நோட்டில் கண்டிப்பாக எழுதணுன்றதுக்காக தான் உங்களுக்கு நான் ஃபோட்டோ இமேஜஸாவோ பிடிஎஃபாவோ கொடுக்கல. கன்ஃபார்ம் நீங்கள் பிளானை உங்கள் கைப்பட எழுதுங்க. நான் சொன்ன பிளான் பிரகாரம் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. இதில் ஒவ்வொன்றும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழுக்கு வந்து ஒரு லெசனுக்கு வந்து 4 டேஸ் அப்படின்னா அந்த 4 டேஸை நீங்கள் ஒரு லெசன் எடுத்துகிட்டு 4 டேஸ் முடிச்சுட்டு அதுக்கடுத்து தமிழ் தான் முடிக்கணும்னு இல்லை. உடனே நீங்கள் மேக்ஸில் வந்து சாப்டர் 1 எடுத்துகிட்டு கூட படிக்கலாம். சாப்டர் 1ல் வந்து உங்களுக்கு 5 டேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் முடிச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் உள்ள பிளானை நீங்கள் வந்து எப்படி வேணால் ஸ்ப்ளிட் பண்ணி டிவைட் பண்ணி படிச்சுக்கலாம். சொன்னது புரியுதுங்களா? ஸோ 70 டேஸ் இருக்குது. இந்த 70 டேஸில் யாரெல்லாம் சூப்பராக படித்து 250க்கு 250 மார்க்ஸ் எடுக்க முடியாது. கண்டிப்பாக கட் ஆஃப்லாம் வைப்பாங்க ஸ்கூலில். ஒரு 95+ எடுத்தாவே பெரிய விஷயம். ஸோ யாரெல்லாம் வந்து 230+ கன்ஃபார்ம் எடுக்க போகிறீங்கன்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னையிலேருந்தே நம்ம படிக்க ஆரம்பித்தோன்னா பெரிய அளவில் சாதிக்கலாம். ஸோ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. யாரெல்லாம் வந்து நல்லா ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு எஃபர்ட் போட்டு படிக்கிறீங்களோ அவங்களோட மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பெரிய அளவில் சாதிக்கக்கூடியதாக இருக்கும். இதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணாமல் கருத்தாக படிக்க ஆரம்பிங்க. லீவ்லேயே படிக்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. அவங்களுக்கு டைம் ரொம்ப குறைச்சலாக இருக்குது. ஸோ 8th-லையோ 9th-லையோ நம்ம படித்த மாதிரி 10th படிக்கிறதுக்கு 11th படிக்கிறதுக்கு 12th படிக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே வந்து ஃபுல் போர்ஷனே நம்ம வந்து நவம்பர்லேயே ப்ரீ ஆஃபர்லே அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ படிக்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா 5 to 6 months தான் கிடைக்கும். ஸோ இந்த நாட்களில் அழகாக பிளான் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஒரு மார்க்ஸ் கூட நம்ம வீணடிக்காமல் அழகாக படிக்கலாம். முக்கியமாக எல்லா லெசன்ஸ்லையுமே வந்து 1 mark கொஷின்ஸை
சாப்டர்ஸை ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு சாப்டரும் கவர் பண்ணும்போதே 1 மார்க்ஸோட சேர்த்து கவர் பண்ணுங்கள். வெறும் படிக்கிறது மட்டும் இல்லை பிள்ளைங்களா, எல்லா பாடத்தையும் எழுதி பார்க்கணும். டெய்லி ஒரு 4 to 5 ஹார்ஸ் படிக்க பாருங்கள். மார்னிங் இதுக்கப்புறம் 5 o'clock மேலே யாரும் தூங்கக்கூடாது. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் நான் சொல்கிறத ஆன்ட்டி சொல்கிறத கேட்க போகிறீங்க, யாரெல்லாம் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் போகிற ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீக்லி ஃப்ரைடே ஈவினிங் வந்து உங்களுக்கு காமனாக 10th 11th 12th ஒரு ஸ்டடி பிளான் வரும். ஸோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அழகாக படிக்க போகிறோம், வெற்றியை தட்ட போகிறோம். கண்டிப்பாக நம்மளால் முடியும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இந்த வார்த்தைகளை மறந்துடாதீங்க. இதுதான் உங்களுக்கான வேத மொழி. ஓகே, தேங்க்யூ.